ரொம்ப கவனமா இருக்கிறதுக்காக சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற. பாருங்க, ஒரு ராஜா இருந்தானா, ஒரு பிச்சைக்காரர் இருந்திருக்கான். ராஜாவுக்கு அவன் மேல பாசம். நேரா அவர் என்ன பண்ணாரு, ஒரு செப்பு காசு தூக்கி அப்படி போட்டார். அவன் பிடிச்சவன் பிடிக்க தெரியல, அவனுக்கு சாக்கடையில் போயிடுச்சு காசு. போட்ட காசு பிடிக்க தெரிஞ்சாதான் பிச்சைக்காரனா இருக்க மாட்டோமே. பிடிக்க தெரியாம தானே பிச்சைக்காரனா இருக்காங்க. போயிடுச்சு கீழே சாக்கடையில். உடனே சாக்கடையில் கையை போட்டான். ராஜாக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. டேய், நான் தூக்கி போட்ட தப்பு தானே. தேர்ல இருந்து இறங்கி வந்து ஒரு வெள்ளிக்காசு கையில் கொடுத்தாரான். வெள்ளிக்காசு இந்த கையில் வாங்கிட்டு மறுபடியும் சாக்கடையில் கை போட்டிருக்கான். ராஜா சொன்னாராம், இந்த வர்றா, இந்த ஒரு தங்க காசு வச்சுக்கோ. தங்க காசை வாங்கிக்கிட்டான். வாங்கிக்கிட்டு மறுபடியும் சாக்கடையில் கை போடுறான். ஏய்ய, ஒரு தங்க முடிப்பு கொடுத்தாராம், இதை வச்சுக்கடா. தங்க முடிப்பை வாங்கிக்கிட்டு மறுபடியும் ஏய், நீ சாக்கடையில் கை போடாமல் இருக்கணும்னா என்னடா பண்ணணும், என்னடா வேணும் உனக்கு? என் ராஜ்யத்தில் பாதி தரேன், எடுத்துக்கோடா. இந்த சாக்கடை பகுதி அதில் வருமானு கேட்டானா. என்ன பண்ணுவீங்க நீங்க இந்த புத்திய? ஒருத்தன் தவம் செய்யணும்னு போறான். தவம் செய்யணும் குருவேன்னா, குரு சொன்னார், உனக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காரு. மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னால ஒரு வாழைப்பழமோ, மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறமா ஒரு வாழைப்பழமோ சாப்பிடுனார். குரு கிட்ட கேட்டானா, என்ன வாழைப்பழம் சாப்பிடலாம் குருவேன்னு. குரு சொன்னாரா, உனக்கு ஞானம் கிடைக்காதுடா, போடா. என்ன மந்திரம் சொல்லுன்னு கேட்டிருந்தா கூட உனக்கு ஞானம் கிடைச்சிருக்கும். என்ன வாழைப்பழத்தை சாப்பிடணும்னு கேட்குற? இல்லை நான் இருக்கிறேன். போய் உட்காந்து ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி உட்காடுறான். ஒரு பொம்பளை பிள்ளை அப்படி போச்சு, தவம் கலைஞ்சு போச்சு. ஐயோ, தவம் கலைஞ்சு போச்சேன்னு கண்ணை மூடிக்கிட்டான். அதே டைம் அடுத்த நாள் ஒன்றும் தெரியல, அதே டைம் அந்த பொண்ணு வரா, சலங்க ஒலி, தவம் கலைஞ்சிருச்சு. அடாடாடாடாடா, ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு மறுபடியும் உட்கார்ந்தான். அடுத்த நாள் காதையும் மூடிக்கிட்டான். அடுத்த நாள் மல்லிகைப்பூ வாசம். ஐயோ பொண்ணு, கணத்தை மறுபடியும் வாழைப்பழத்தை உட்காந்து சாப்பிட்டு உட்காந்தான். மூக்கையை மூடிக்கிட்டான். கண்ணு முடிச்சு, காது முடிச்சு, மூக்கு. அடுத்த நாள் காலையில் ஆச்சு, 6 ஆச்சு, 7 ஆச்சு, 8 ஆச்சு, 9 ஆச்சு, 10 ஆச்சு. மனசு நினைச்சுதான் அந்த பிள்ளை வந்துட்டு போயிருக்குமோன்னு. இந்த மனசு என்ன பண்ணுவீங்க? எதை போட்டு முடிவீங்க? அவனு சொல்லவா, உங்க மனசு உங்க கையில இருக்கு அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சி ஒன்னே ஒண்ணுதான் இதுல இருக்குது. இதை நீங்க ஹேண்டில் பண்றதுல இருக்கு. நீங்க கண்ட்ரோலா இருக்கிறீங்கன்னா ஸ்கிரீன் டைமை குறைச்சிக்கோங்க. ரொம்ப கண்ட்ரோலா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனா இல்ல, நான் இந்த மாதிரி பேசும்போது சைலண்ட் ஆயிடுவாங்க, கைத்தட்டல் கூட வராது. என்ன மனசாட்சி இது அவ்வளவு ஆட்டி படைக்குது. பாத்ரூம் போகும்போது கூட, டாய்லெட் தானே போறீங்க, இது எது கூட? பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க? கொல்லைக்கு போனாலும் கூட்டு உதவாது, கூட இந்த இவங்களை கூட்டு போலாமா? எத்தனை பேர் இருக்காங்க இதுல? வச்சுட்டு போறதுக்கு பயம் மேடம். பாஸ்வேர்ட் தெரிஞ்சு வச்சிருந்து பார்த்துட்டாங்கன்னா அந்த 5 நிமிஷத்துல குடிக்கெட்டு போயிருமே. அதுவும் பணம் காணனாலும் பதற மாட்டேங்கிறாங்க, இது காணனா அவ்வளவு பதறாங்க. எங்க இருந்து ஜெயிப்பது? நம்மை நாம ஏதோ சொல்லுவோம், அது வேற ஏதோ நினைச்சுக்கோம். நான் அப்படி சொல்லலப்பா, தெரியும் உன் மனசு என்னன்னு எனக்கு தெரியும், அது இல்லாம வருமா? நான் இன்னொரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டு போயிடுறேன். யாராவது கோபத்தில் அப்படி பேசிட்டேன்ப்பா, என் மனசுல ஒன்றும் இல்லை. மனசுல இருக்கும்போது தான் கோபத்தில் அது வெளியில வரும். நல்ல மூட்ல இருக்கும்போது அடக்கி வச்சிருப்போம், கோபமா இருக்கும்போது டக்குன்னு வந்துடும். கோபத்தில் பேசிட்டப்பா, மனசுல ஒன்று, இந்த வேலையே ஆகாது. பஞ்சபூதங்கள் தான் 5 பாண்டவர்கள். இந்த உடம்பு இருக்குல்ல, இந்த உடம்புல 5 புலன்கள் இருக்குல்ல, இந்த 5 புலன்கள் தான் பஞ்ச பாண்டவர்கள். இந்த 5 புலன்களை ஆக்கிரமிச்சு இருக்கக்கூடிய 100 இச்சைகள் தான் கௌரவர்கள். இது 5 புலன்களுக்கும் இச்சைகளுக்கும் நடந்த போராட்டம். நாங்க அவன் எனக்கு பிடிச்சது யாது? அப்போ ஒருத்தன் கேட்டான் கேள்வி, அப்ப கர்ணன் யாரு? சொன்னாம் பாருங்க பதில், கர்ணன் தான் மனசாட்சியா. அது எப்பவுமே தப்பு பண்ணிட்டு, நான் ஏன் இப்படி தப்பு பண்ணிட்டேன் தெரியுமா அப்படின்னு நியாயம் பேசுமா.
ஏன் கிருபாச்சாரியார், துரோணாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார் எல்லா வயசானவங்களையும் இச்சைகள் பக்கம் சேர்த்தாங்க தெரியுமா? சொன்னா கோச்சிக்க கூடாது. வயசானதுனாலேயே எல்லாம் ஒழுக்கமானவங்கன்ட்டு இந்த உலகம் நம்பக்கூடாதுங்கிறதுனால. சரி, அப்ப கிருஷ்ணன் யாரு? கிருஷ்ணன் தான் டிரைவர், அறம். இந்த பஞ்ச கண்ணு, மூக்கு, வாய், உடம்பு, காது எல்லாம் இருக்குல்ல, இந்த ஐம்புலன்களை இச்சைகளில் இருந்து காப்பாற்றி கொண்டு போகணும்னா, இந்த தேரை செலுத்தணும்னா கிருஷ்ணன்கிற அறம் இருந்தால் மட்டும்தான் இந்த தேர் செலுத்தும் என்பதற்காக கிருஷ்ணனை டிரைவரா மாத்தினான்னு சொன்னாருங்க அவரு. அந்த கான்செப்ட் சொல்ல வந்தவர். மனசாட்சி இருக்குல்ல, அந்த மனசாட்சிக்கு விரோதமாக நாம் நடந்து கொள்ள கூடாது. அதனுடைய இயல்பே விரோதமா நடக்கிறது தான். இதிலிருந்து தப்பித்து வந்து யார் மிகப்பெரிய விஷயங்கள் செய்கிறார்கள்? மனதை ஜெயிக்கிற மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் வேற எதுவுமே கிடையாது. மிகப்பெரிய விஷயம் அது. அதனால்தான் வள்ளுவன் சொன்னான், மனத்து கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண். சுத்தமாவே இதை விட பெரிய அறம் வேற கிடையாதுறான்ட்டான். ஆனா நான் ஒண்ணு கேட்கிறேன், இது அவ்வளவு சீக்கிரமா சுலபமா சுத்தமாவுதா? அவ்வளவு சீக்கிரமா இல்லைன்ட்டீங்க, யோசிச்சு சொல்லியிருக்கலாம்ல. டக்குன்னு சொல்றான், கிடையாது கிடையாது. ஏங்க கலாம் சார் கிட்ட போய் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம்? எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள், இருந்தாலும் கலாம் என்கின்ற ஒரு விஷயத்துல நம்முடைய மனசு போய் சிக்கிக்கிட்டு. அவர் அப்படி என்ன செய்து விட்டார்? எதற்காக உங்களை கலாம பிடிக்கும்? நேர்மை. இதுக்காக ஒரு மனிதனை பிடிச்சிட முடியுமா? ரொம்ப ஆழமா யோசிச்சு பாருங்க. அவர் செய்த ஆகப்பெரிய காரியம் என்னன்னு நான் யோசிக்கிறேன். அந்த பாயிண்ட் என்ன தெரியுமா? பாருங்க, அவர் சொல்றார், ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், உங்கள் டைரி குறிப்புகளில் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யாருடைய உதடுகளில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகளில் அர்த்தம் இருக்கிறது என்று நமக்கு அவ்வளவு சீக்கிரமாக புரியாது. புரிந்துவிட்டால் வாழ்க்கையின் போக்கு மாறும். அவர் சொல்றார், ஸ்மால் எய்ம் இஸ் a crime. ஆங்கிலத்தில் சொல்லுகிறார். தமிழ்ல என்ன அர்த்தம் தெரியுமா? சிறிய இலக்கு என்பது வாழ்க்கையின் மிகப்பெரிய குற்றம். சிறிய இலக்கை வைக்காதீர்கள், பெரிய இலக்கை வையுங்கள்ங்கிறார். இப்போ பெரிய இலக்குனா என்ன? இல்ல போலீஸ்காரர், அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், இவர்கள் எல்லாம் தான் பெரிய ஆட்களா? பெரிய ஆள் அப்படிங்கிறவன் யாரு? கலாம் அவர்களை காலம் மனதிலே சுமப்பதற்கு ஒரே ஒரு காரணம் தான். ஒற்றை காரியத்திற்காக, அவர் செய்த அந்த நன்மைக்காக இந்த உலகம் அவரை எந்நாளும் நினைவில் வைத்திருக்கும். அவர் ஒரு விஞ்ஞானிங்க. நான் ஒரு ஆசிரியர் போல, அவர் ஒரு ஆசிரியர் தான். ஆனால் ஆசிரியர் கடந்த அவர் ஒரு விஞ்ஞானி. இந்த விஞ்ஞானத்தில் அவர் சாதிச்சதை யூடியூப்ல போய் பாருங்க. அவர்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க எப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க, உங்க சாதனை எதுன்னு ஒரு சின்ன பையன் கேட்கிறான். கலாம் தந்த பதில சிலிர்த்து போனேன் நான். அவர் சொல்றார், என் வாழ்க்கையிலே நான் செஞ்ச பெரிய சாதனை என்ன தெரியுமா? அக்கினி பிருத்திவிங்கிற அந்த ஏவுகணையை விட்டதுதான். இது உலக புகழ் பெற்றது. உலக புகழ் பெற்ற அந்த காரியத்திற்கு பின்னால என்னுடைய உழைப்பு மட்டுமல்ல, என் கூட்டத்திற்கான உழைப்பும் இருக்கு. சொல்லிட்டு சொல்றார், மற்ற நாடுகள்லாம் ஏவுகணை அனுப்புது, நம்ம இந்திய நாட்டுக்கும் அந்த நாடுகளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்றேன்னு ரொம்ப சிம்பிளா பேசுறாருங்க. அவர் சொல்லிட்டு சொல்றார், இந்த ஏவுகணை இருக்குல்ல, நான் அந்த ஏவுகணைய அந்த மெட்டலை தயாரிச்சு ஏவுகணையை அனுப்பணும். உள்ள எத்தனை விண்கலங்களை வச்சு அனுப்பணும் தெரியுமா? 125. ரஷ்யாவோ அமெரிக்காவோ சைனாவோ 32, 37, 52, மேக்சிமம் 72 தான். இந்தியா தான் 125 வச்சு அனுப்புச்சு. பெரிய சாதனை. ஆனா எனக்கு சந்தோஷம் வரல. ஏன்னா என்னதான் அறிவியல் கண்டுபிடிப்புனாலும் அழிவு தானே. ஒருத்தன் பேசுற பேச்சு பாருங்க, காலத்தை ஜெயிக்கிற பேச்சு இல்ல இது. நம்மை நாமே ஜெயிப்பது என்றால் என்ன? பெரிதினும் பெரிது கேள்னா என்ன? ஒரு விஷயத்தை சொல்ற, பாத்திரத்தை பெருசா வச்சுக்கோங்க ஐயா. பாத்திரத்தை பெருசா வைங்க பாப்போம். பாத்திரத்தை பெருசா வைக்கிறதுனா என்ன? எப்பவுமே நான் சொல்லுவேன், இப்ப மழை பெய்யுது, வீட்டுல ஒழுகுது, பாத்திரத்தை பிடிச்சு வச்சுக்கிறோம் தண்ணிய. அதே மழை தானே பெய்யுது, கிணறும் ஆறும் கடலும் நிரம்பிக்கிட்டு இருக்கா இல்லையா? பாத்திரம் பெருசா இருக்கு. பெரிதாக எல்லோருக்கும் பெய்யும் மழைதான். பாத்திரம் யாரிடத்தில் பெருசாக இருக்கிறதோ அவ்வளவு அருள் நமக்கு கிடைக்கிறது. பெரிதிலும் பெரிது கேள் என்று சொல்லுவது அவ்வளவு சுலபமானது இல்லை. நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், இந்த உலகத்திலேயே மிக அற்புதமானது எது தெரியுமா? பெண்களுக்கு சொல்லுகிறேன்.
இளைஞர்களுக்கும் சொல்லுகிறேன், ஆண்களை மட்டும் ஏன் விடுவானே, உங்களுக்கும் சொல்றேன். எப்பொழுது உங்கள் மனம் சந்தோஷப்படுகிறது தெரியுமா? சுதந்திர உணர்வோடு இருக்கின்ற பொழுது, சுதந்திரமா இருக்கும் பொழுது. சுதந்திரமா இருக்கிறோமா? மார்ச் 8 வரப்போகுது. அன்னைக்கு போட்டி நடத்துவாங்க பாருங்க, சூப்பர். கோல போட்டி, பேச்சு போட்டி, டான்ஸ் போட்டி, சமையல் போட்டி, டிராயிங் போட்டி. உட்காரு. இப்ப எல்லாருக்கும் போட்டி வைக்கிறீங்கல்ல, நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் மார்ச் 8 என்பது 1882ஆம் ஆண்டு பஞ்சாலைகளில் பெண்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக ஊதியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி 75 பேருக்கு மேல் கருகி செத்து போய் தன்னுடைய ஊதியத்தை ஆண்களுக்கு நிகராக பெற்றுக்கொண்ட அந்த நாளினுடைய நினைவாக 1910ஆம் ஆண்டு நியூயார்க்கில் நடந்த மாநாட்டில் மிகப்பெரிய தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. அதை நாம் நினைவு கூறுகின்ற தினம்தான் மார்ச் 8ன்னு நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? இல்லைனா நம்ம அழகி போட்டி நடத்துவோமா? எனக்கு புரியவே இல்லைங்க, அழகி போட்டி ஏன் நடத்துறாங்கன்னு. எங்க போற வர பொம்பளை பிள்ளைய கிண்டல் பண்றவங்களுக்கு என்னங்க பேர் இந்த ஊர்ல? மார்க் போடுவாங்க தெரியுமா? இது 30 பாஸ், இல்ல ஃபெயில். இது 50, இது 70, அப்படி மார்க் போடுற பசங்களுக்கு என்னங்க பேரு? அதே பொம்பளை பிள்ளைங்களை மேடையில் நடக்க விட்டு கோட் சூட் போட்டு அதே மார்க் தானே போடுறாங்க. என்னைக்கோ யோசிச்சிருக்கோமா? பெண்ணே, நீ அழகா இருக்கிறாய் என்கின்ற உரிமையை வேறு எந்த ஆண்மகனுக்கும் தராது, அது உன் சுயமரியாதைக்குரிய விஷயம் என்று சொன்ன சுவாமி விவேகானந்தரின் உரையை மனதிலே தாங்குகின்ற பெண்களுக்கு அழகு என்பது எவ்வளவு பெரிய சுயமரியாதையான விஷயம். நான் இன்னைக்கு காலையில தான் ஒரு மீட்டிங்ல குழந்தைகளுக்கு, ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் கூடியிருந்தார்கள் ஆயிரக்கணக்கில். அவங்க கிட்ட சொன்ன பெண் குழந்தைகளை பார்த்து சொன்னேன், பெரிதினும் பெரிது கேள் சொல்றோம்ல, எது பெரிய விஷயம்? நாம எங்க மிஸ் பண்ணிருக்கோங்கிறத சொல்றேன். நான் இங்க அது செய்யல. நாங்க வந்தாங்கன்னா எங்களுக்கு ஷால் போத்துவாங்க தெரியுமா? ஏன் போத்துறாங்க? அந்த பையன் சூப்பருங்க, ஒரு மரியாதைக்கு நம்ம சொன்னான். இப்ப நான் என்ன சொல்றேன், நான் ஏற்கனவே ட்ரெஸ் பண்ணிட்டு தானே வந்திருக்கேன், ஏன் போத்துறாங்க? அப்போ உடையை உடலிலே போர்த்துவது மரியாதை, உடையால் உடலை மறைப்பது மரியாதை. அவ்வளவுதான் சொல்ல முடியும். நமக்கு புரியணுமா இல்லையா? ஆண் குழந்தைகளிடத்தில் சொன்னேன், பெண் குழந்தைகளிடத்தில் சொன்னேன், கண்ணியமாக உடை உடுத்தி கண்ணியமாக பேசக்கூடிய, தன் அழகை சபைப்படுத்தாத, தனக்கானவற்றாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பெண்களின் மீதுதான் ஆண்களுக்கு மரியாதை வருமே தவிர ஆபாசமாக இருக்கக்கூடிய பெண்களின் மீது ஒருபோதும் ஆண்களுக்கு மரியாதை வருவதில்லை என்பதனை பெண் குழந்தைகளே புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன. பெரிதினும் பெரிது அப்படிங்கிறது சிந்தனை தாங்க. பாரதி சொல்கிறான், பெரிய விஷயத்தை நான் கேட்கிறேன்னா, நான் அந்த பாட்டை படிச்சு நடுங்கி போனேங்க. நான் எப்பொழுதுமே என்னை ஒரு பாட்டோ ஒரு கவிதையோ எதனா நான் அதுக்குள்ள போட்டுருவேன், என்ன நானே போட்டுருவேன். அந்த கவிதையை படித்து நான் நடுங்கி போனேன். பாரதி இப்படி ஒரு கவிதை எழுதுகிறார். நான்லாம் பேச்சுக்காக மட்டும் படிக்கிறவ இல்லை, ரொம்ப மனக்கவலை இருந்தா எங்க வீட்டில இருந்து 150 வீடு தள்ளி தான் பாரதி இறந்த வீடு. நாங்க போய் உட்காந்துருவேன். அந்த பாரதி வீட்டு வாசல்ல கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு உள்ள ரூம்ல போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வருவேன். நான் பாரதி எனக்கு பிடிக்கும். பாரதியின் சொற்களில் நான் அசைந்து போன ஒரு சொல்லை இங்கே கடத்தி விட்டு போகிறேன். மிகப்பெரிய விஷயம் இது. பேசா பொருளை பேச நான் துணிந்தேன். அவன் என்ன சொல்றான், யாரும் இதுவரைக்கும் பேசாத ஒன்றை நான் பேச துணிஞ்சிட்டேன் அப்படின்னு டிக்ளேர் பண்றான். பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன். மண் மீதுள்ள மக்கள், பறவைகள், நல்ல கவனிங்க, மக்கள், பறவைகள், மரங்கள், புல், பூச்சி, பூண்டு, இவை யாவும் நம்ம என்ன செய்வோம்? சாமி கிட்ட என்ன கூப்பிடுறோம்? என்ன வேண்டும்? எல்லாரும் பெரிதினும் பெரிது எது தெரியுமா? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லல பாரதி. பெரிதினும் பெரிது எது பாருங்க, இவை யாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்து. நான் ஏதாவது ஒன்று செய்யணும்யா, அதில் அவர்கள் துன்பம் தீர வேண்டும்.
இது பெரிய விஷயங்க. எனக்கு தெரிஞ்சுங்க, ஒரு மலையாள பெண் வயதானவ, நேரில் நான் பார்த்த விஷயத்த சொல்றேன். ஒரு 17-18 வயசு பையன் ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க. இது கதை இல்லை, யாரோ எழுதிய கதையை நான் சொல்லல. நான் பார்த்த உயிருடன் இருந்த ஒரு பெண்ணிற்கான சாட்சியத்தை நான் சொல்றேன். அந்த பெண்ணுக்கு ஒரு 70 வயசு இருக்கும், 68-70 இருக்கும். காதுல ஒரு சின்ன தங்க கம்மல் போட்டு வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஒரு ஆக்சிடென்ட் அம்பத்தூர்ல நடக்குது. அந்த அம்மா என்ன தெரியுமா அங்க பண்ணுச்சு? நான் 2 வீலர்ல போறேன், நிறுத்தி நான் ஓடுறேன். அந்த அம்மா எந்த மோனேன்னு போய் அந்த 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 குழந்தைகிட்ட போயிருச்சுங்க. போய் அப்படி அப்படி தூக்கி மடியில உட்கார வச்சுக்கிட்டு ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் சொல்லுது. டக்குன்னு போன் போட்டோம், ஆம்புலன்ஸ் வந்தது. போய் ஏறி உட்காந்து போயிட்டோம். போயிட்டு அந்த பையனை உள்ள அனுப்பிட்டாங்க. அவளை அனுப்பிட்டோன்னு நாங்கெல்லாம் போயிட்டோம். என்ன நடந்ததுன்னு பின்னால விசாரிச்சதுல ஒரு பேருண்மையை சொல்றேன் நான், என்ன நடந்ததுன்னு. அந்த அம்மா வாசல்லையே உட்கார்ந்து இருக்குது. உள்ள அனுப்பிட்டு, அந்த அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது, குழந்தைக்கு யாருன்னு எனக்கு தெரியாது. உள்ள அனுப்பிட்டு வாசல்லையே உட்காந்துருக்கு. அப்போ ஒரு நர்ஸ் ஒரு ஸ்லிப்பை கொண்டாந்து கொடுத்தது, இந்த மருந்து சீக்கிரம் வாங்கிட்டு வாங்கன்னு இருக்கு. நேரா போய் வெளியில இருக்கிற மருந்து கடையில காட்டி, கொஞ்சம் மருந்து கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க, நான் காசு அப்புறமா தரேன், இப்போ காசு இல்லை. அந்த கடைக்காரர் இருக்குல்ல, காசு இல்லாமலாம் மருந்து கொடுக்க முடியாதுமா. அந்த அம்மா என்ன தெரியும் பண்ணிச்சு? காது கடுக்கனை கழட்டி, இதை வச்சுக்கோ, மருந்து கொடு, நான் காசு கொடுத்து இதை வாங்கிக்கிறேன். நேராக உள்ள போய் கொடுத்துச்சு. ஆப்ரேஷன் முடிஞ்சுது. பையனுக்கு தலையில் அடி, ஆப்ரேஷன் முடிஞ்சுது. அந்த பையனை ஜெனரல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணும் பொழுது ஒரு ஆள் கடகடன்னு ஓடி வரான். ஐயோயோ என் பையன் விழுந்துட்டானாமேன்ட்டு. அவன் யாருன்னா மருந்து கிடக்காரன். இந்த அம்மா யாரும் கிடையாது, வழிபோக்கரா போன ஒரு பெண். இது யாரும் கிடையாது. யாருங்க பெரியவங்க? எந்த நேரத்தில் அந்த மனம் மலர்கிறது? எந்த நேரத்தில் நாம் மிகப்பெரிய விஷயத்தை யோசிக்கிறோம்? இந்த உலகத்திலே ஆக சிறந்தது சுதந்திரம்னு நான் சொன்னேன்ல, இந்த மகளிர் தினத்துக்காக சொன்னேன்ல, பெண்கள் உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் நான் ஒரு வார்த்தையை விதைத்து விட்டு போகிறேன். செய்ய விரும்புவதை செய்வது மட்டுமல்ல சுதந்திரம், செய்ய விரும்பாததை செய்யாமல் இருப்பதும் சுதந்திரம் தான். செய்ய விரும்பாததை செய்யாதீர்கள், ஒருபோதும் செய்யாதீர்கள். அப்படி செய்யாமல் இருப்பதற்கான உரிமையை நாம் பெற வேண்டும் என்றால் மிகப்பெரிய விஷயம் இது. இது கையில வரணும்னா கல்வி மட்டும்தான், கல்வி மட்டும்தான். நான் 2 வரலாறுகளை சொல்றேன். ஒரு 4-5 நாளைக்கு முன்னால தினத்தந்தி பேப்பர்ல வந்த ஒரு மெசேஜ், நீங்க வேணா போய் 3 நாளைக்கு முன்னால இருக்கிற தினத்தந்தியை பார்த்தீங்கன்னா அது வந்துடும். 1988ஆம் ஆண்டு ஒரு அம்மா, பெருசுன்னு சொல்றேன்ல, எது பெருசுன்னு சொல்றேன், ஒரு அம்மா கேஸ் ஒன்று போட்டிருக்கு. 1988ல ரிசல்ட் எப்போ தெரியுமா வந்தது? 2024. 36 வருஷம். 36 வருஷம் கழிச்சு சுப்ரீம் கோர்ட் இல்ல ஹை கோர்ட் தீர்ப்பு கொடுத்திருக்கு. என்ன கேஸ் நினைச்சீங்கன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. என்ன கேஸ் தெரியுமா? அது செலினா ஜோன்ஸ், அந்த அம்மா பேரு. யாரோ ஒருவர் செய்கிறார்கள், அந்த பலன் நம்மை சேருகிறது. செலினா ஜோன்ஸ் யார் தெரியுமா? 1988ஆம் ஆண்டு டிஃபென்ஸ்ல சேர்ந்த ஒரு நர்ஸ். டிஃபென்ஸ்ல ராணுவத்தில் சேர்ந்த ஒரு நர்ஸ். அந்த நர்ஸ் என்ன பண்றா? சேர்ந்த உடனே அவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது 3 மாசத்துல. பிரிகேடியர் கிட்ட காட்டுறா கல்யாண அழைப்புதழ. பிரிகேடியர் பார்த்தாரு, சூப்பர், போயிட்டு வானார். போகிறதுக்கு முன்னாலேயே, அவ போய் ஊர்ல இறங்குறதுக்கு முன்னால அவளுடைய டெர்மினேஷன் ஆர்டர் வந்துருச்சு. நர்சஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ராணுவத்தில் இருக்க முடியாது. அந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணுச்சு? உடனே கேஸ் புக் பண்ணிருச்சுங்க. அந்த கேஸ் நடந்து 36 வருஷத்துக்கு அப்புறமா தீர்ப்பு வந்திருக்குது. இனி ஒரு பெண்ணினுடைய வேலைக்கும் அவள் செய்து கொள்ளுகின்ற திருமணத்திற்கும் தொடர்பு இல்லை. இந்த 36 வருடங்கள் அவள் வேலை இல்லாமல் இருந்ததற்காக 60 லட்சம் ரூபாயை ஒரே பேமெண்டாக அவர்களுக்கு இந்த டிஃபென்ஸ் தந்துரணும். நான் எங்க தெரியுமா நிக்கிறேன்? அவள் பெற்று தந்திருக்கிறாள் ஒரு வார்த்தையை நமக்கு. ஆனா அந்த பெண்ணை பற்றி நான் யோசிக்கிறேன். 36 வருஷமா அவள் போராட்டம் இருக்கல, அது ரொம்ப பெருசுங்க. கிடைத்த பரிசை விட பெருசு அவளுடைய போராட்டம். இப்ப இந்த வயசுல அந்த 60 லட்சம் ரூபாய் வச்சுட்டு என்னங்க பண்ண முடியும்? ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட முடியுமா? எல்லாம் கூட இருக்கிறவங்க சாப்பிட்டு போவாங்க. வாழ்க்கை சில விஷயங்களை நீங்கள்
விதைகளாக மாற்றுகின்ற பொழுதுதான் உங்களுக்கு சில விஷயம் கிடைக்குது. சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதை விட சிறப்பா சொல்லிட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த பெரிய உணர்வு இருக்குல்ல, அந்த பெரிய உணர்வை நான் சொல்றேன். எங்க ஐயா, நான் ஒரு காலேஜ்ல வேலை செய்யறேன். அந்த காலேஜ் சென்னையில் இருக்கு. ஜஸ்டிஸ் பஷீர் அஹமத் சயீத் அப்படின்ற ஒருத்தர் அந்த காலேஜை தொடங்கி வச்சிருக்காரு. அந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு. ஏன் வரலாறு அது. அந்த காலேஜ்ல வேலை செய்யறேன்ல, அந்த ஜஸ்டிஸ் பஷீர் அஹமத் சயீத் பெண்களுக்காக ஒரு கல்லூரி நிர்மாணம் செய்ய வேண்டும் சொல்லும் பொழுது நியூ காலேஜ் அப்பதான் வந்துகிட்டு இருக்கு, 1951. அவர் வெளியேறாருங்க. பெண்களுக்கெல்லாம் கல்லூரி கிடையாதுன்னு சொன்ன உடனே போர்ட் மீட்டிங்ல இருந்து வெளியில வர்றார். முயற்சி செய்து உலகமெல்லாம் சுற்றி 10 ரூபாய் 5 ரூபாய்னு கலெக்ட் பண்ணி தேனாம்பேட்டையில் ஒரு காலேஜை நிர்மாணிக்கிறாருங்க. 70 வருஷம் அது அங்கே தான் நான் வேலை செய்கிறேன். ஜவஹர்லால் நேரு கல்லெடுத்து வச்சிருக்கார். அந்த காலேஜ்க்கு இப்போ சமீபத்தில் கூட A++ வாங்கணும். முதலமைச்சர் வந்து பாராட்டிட்டு போனார். பெண்கள் கல்லூரி தான், வெறும் பெண்கள் மட்டும்தான். நாங்கள் சாதித்திருக்கிறோம் என்றால் யாரோ ஒருவர் அதற்கு தூண்டுகோலாக இருந்திருக்காங்கல்ல. எங்களுக்கு தலைவராக இருக்கிற ஒருத்தர், அவர் பேர் மூசா ரஸா, யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல முதன்மை அலுவலராக இருந்தவர், சீஃப் செக்ரட்டரி. ஆனா அது என்ன ஒரு மேட்டர் தெரியுமா? பாபரி மஸ்ஜித் விழுந்ததில்ல, அந்த டைம்ல கலவரம் நடந்த பொழுது பல உயிர் சேதங்கள் இல்லாமல் காப்பாற்றியதனால் அவர் பத்மபூஷன் என்கின்ற அவார்டு அவருக்கு கிடைச்சது. மிகச்சிறந்த நேர்மையான ஒரு அதிகாரி அவர். அவர் ஒரு புக் எழுதினாருங்க. ரொம்ப அழகா எழுதுவார். அவருக்கு பெரிய ஃபேன் கிளப் இருக்கு. ஆனா உருதுல தான் எழுதுவார், இங்கிலீஷ்ல தான் எழுதுவார், தமிழ் தெரியாதவருக்கு. அந்த புத்தகத்தை நான் படிக்கிறேங்க. ஆஹா, என் மனசுல எங்கேயோ இருந்த ஒரு கதவு திறக்குது. உங்களுக்கு திறக்குதான்னு பாருங்க. கல்வி அதைத்தான் செய்யும், கற்றல் அதைத்தான் செய்யும். கத்துக்கோங்க, சொற்களை தவற விடாம கத்துக்கோங்க. அப்படி கத்துக்கிட்டீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா பெண்களே? 2 வரி இருக்குல்ல, நடுவுல கேப் இருக்குல்ல, அதுலயும் ஒரு வரி ஓடுதுன்றது தெரியும். 2 வேர்ட்ஸ் இருக்குல்ல, அதுல ஒரு கேப் இருக்குல்ல, அந்த கேப் இல்ல, அதுலயும் வேர்ட்ஸ் இருக்குன்னு தெரியும். நிறைய படிக்கின்றவர்களுக்கு தான் சில விஷயங்கள் முன்னால் இருக்கின்றது என்ன என்பது புரிந்து போகிறது. பெரிய விஷயம் படிக்கிறது. நான் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, படிக்கிறதுல சுணக்கம் காட்டுகிறீர்கள். வேண்டாம், படித்துக் கொள்ளுங்கள். ஏன் படிக்கணும் தெரியுமா பாப்பா? கீழே ஒரு பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த பேப்பர்ல சமஸ்கிருதத்திலயோ அரபிலையோ ஏதோ எழுதி போட்டிருக்காங்க, ஹீப்ரு மொழியிலேயோ ஏதோ எழுதி போட்டிருக்காங்க. கால் பற்றுச்சு, என்ன பண்ணுவோம்? சமஸ்கிருதம் படிக்கிறவங்க காலில் பட்டுருச்சுன்னா, அரபி கெட்ட வார்த்தை எழுதி போட்டிருக்கு, அதனால தான் படிக்கணும். சாமி கும்பிட்றதுக்காக இல்ல, புக்கு படிக்கிறதுக்காக. படிச்சாதான் எதெல்லாம் படிக்க கூடாதுங்கிறது தெரியணும், அதுக்காக படிக்கணும். எதையெல்லாம் படிக்கணும்னு தெரியணும், அதனால படிக்கணும். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன். நீங்க இந்த சேவல் சண்டை பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கியா பாப்பா? சேவல் சண்டை ஒரு படம் கூட வந்துச்சு. எல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருங்க. இஸ்ரோன்னு ஒரு அமைப்பு இருக்கு. இந்த டைரக்டர் பேர் என்னப்பா? சரி விடுங்க. லியோ படம் வந்துச்சு, அது டைரக்டர் பேரு. ஜெயிலர் படம் டைரக்டர். இஸ்ரோ இயக்கத்தினுடைய டைரக்டர் சோம்நாத்னு தெரியாது, ஆனா இவங்க பேர்லாம் தெரியும். இப்போ சொல்லிட்டு போறேன், இந்த ஆசிரியரை சொல்லிட்டு போறேன். நீங்க படம் பேர் சொன்ன உடனே ஒரு டைரக்டர் பேர் சொன்னீங்கல்ல, அது தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தா என்ன நடக்கும்னா அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க. இப்ப நான் சொன்னல இஸ்ரோ, சோம்நாத் சார்னு சொன்னல, அவங்கள பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டா நாம நிறைய சம்பாதிக்கலாம், நாம நிறைய பெரிய ஆள் ஆகலாம், நாம பயணம் செய்யலாம், நாம பதவியில உட்காரலாம், நாம எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணலாம், நமக்கு பல விஷயங்கள் கிடைக்கும். அவங்களுக்கு தான் கிடைக்காது. யாரை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று தெரிந்து வைத்திருப்பது பெரிதினும் பெரிது.